ஜெஃப்னா கலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான பல முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது விடயமாக இலங்கையிலே 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையினுடைய ஒரு கருப்பு அத்தியாயமாக பார்க்கப்படுகின்றது. குறித்த ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையிலே திடீரென்ற ஒரு திருப்பு முனையாக அரச புலனாய்வு பிரதானியாக முன்னர் செயற்பட்ட சுரேஷ் சாலே இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் மத்தியிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இன்று காலை பேலியகொடையில் உள்ள அவரது இல்லத்திலே குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சுரேஷ் சாலையை கைது செய்திருக்கின்றார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சுரேஷ் சாலையை 3 நாட்கள் குறிப்பாக 72 மணித்தியாலங்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை நடத்தப் போவதாக போலீசார் உத்தியோகபூர்வமாக ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதலின் பல்வேறுபட்ட சம்பவங்களுக்கு இவருடைய கைது வழி திறக்கும் என்று சொல்லி போலீசார் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தாரிகளுடன் சுரேஷ் சாலேவுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையிலே இந்த கைது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே குறிப்பாக 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக வெளியிடப்பட்ட ஒரு ஆவணப்படம் ஒன்றிலே, குறிப்பாக சேனல் 4 நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட ஆவணப்படத்திலே ஈஸ்டர் தாக்குதல் தாரிக்கும் இலங்கையினுடைய அப்போது முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக செயற்பட்ட சுரேஷ் சாலேவிற்கும் தொடர்பு இருப்பதாகவும் அது தொடர்பான உரையாடல்களும் கசியவிடப்பட்டிருந்தது. அன்றைய நாளிலிருந்து சுரேஷ் சாலே தொடர்பான விடயம் பேசுபொருளாக மாறியிருந்தாலும் கூட இன்றைய நாளில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றமை பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலேவின் கைதுக்கு பின்னர் தென்னிலங்கையிலே அரசியல் மட்டத்திலே பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவர தொடங்கி இருக்கின்றது. அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி அந்த தாக்குதல் ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையிலே பல முக்கிய இடங்களிலே தேவாலயங்களையும் விடுதிகளையும் இலக்கு வைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதில் பலரும் உயிரிழந்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த தாக்குதல் இடம்பெற்ற சமயம் சுரேஷ் சாலே மலேசிய நாட்டில் இலங்கை தூதரகத்தில் ஒரு ஆலோசகராக பணியாற்றியிருந்தார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சமயத்திலே அவர் தாக்குதல் தாரிகளுடன் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்றே தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இது எவ்வாறு இருப்பினும் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கிய விடயங்கள் வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையிலே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர் என்று சொல்லி 2023ஆம் ஆண்டு அப்போதைய பாராளுமன்றத்திலே அப்போது பாராளுமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் இராணுவ தளபதியாகவும் செயற்பட்ட ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்த காணொளி தற்போது இன்றைய தினத்திலே மீண்டும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு, அதாவது 2009 இறுதிப்போர் முடிவு உற்று 2010ஆம் ஆண்டு சுரேஷ் சாலே இந்த இராணுவ அதாவது அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்படுகின்றார் என்று சொல்லி சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷவுடன் நெருங்கிய தொடர்பை பேணிய சுரேஷ் சாலே அரச பாதுகாப்பு புலனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்படுகின்றார் என்று சொல்லியும் தான் அவரை தள்ளி வைத்தே செயற்பட்டதாகவும் இவருக்கு ஈஸ்டர் தாக்குதலில் தொடர்பு இருக்கின்றது என்ற மாதிரி அவர் அந்த நாடாளுமன்ற உரையின் போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறித்த காணொளி தற்போது இன்றைய கைதிற்கு பின்னர் சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக சிங்கள சமூக வலைத்தளங்களில் அது வைரலாகி வருகின்றது. இதே நிலையிலே சுரேஷ் சாலேவின் கைது மிகவும் ஒரு பாரதூரமான விடயம் என்று சொல்லி
முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக விடுதலை புலிகளை அழிப்பதிலும் விடுதலை புலிகளின் ஒடுக்குவதிலும் முக்கிய ஒரு தரப்பாக செயற்பட்ட ஒரு இராணுவ அதிகாரியை இவ்வாறு நடத்துவது ஒரு ஆரோக்கியமற்ற விடயம் என்று சொல்லி அலி சப்ரி தனது எக்ஸ் தளத்திலே ஒரு பதிவொன்றை இட்டிருக்கின்றார். குறிப்பாக விடுதலை புலிகளுடைய முக்கிய தளபதியாக கருதப்படுகின்ற தமிழ் செல்வனின் தொடர்பான புலனாய்வு நடவடிக்கைகளுக்கும் மேலும் சில விடுதலை புலிகள் உள்ளிட்ட தொடர்பான அவர்களை அழிப்பதற்கான நடவடிக்கைகளுக்கும் சுரேஷ் சாலேவின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் உதவி புரிந்ததாக அலி சப்ரி தெரிவிக்கின்றார். அத்தகைய ஒருவர் தொடர்பாக தற்போது போலீசார் எவ்வாறு செயற்படுவது தொடர்பாக அலி சப்ரி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதே வேளையிலே சுரேஷ் சாலேவின் கைது தொடர்பாக உதய கமன்பிலவும் பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். புலம்பெயர் தேசத்தில் உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதற்கு காரணமாக இருக்கின்றது என்றவாறாக உதய கமன்பில அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே ஈஸ்டர் தாக்குதல், தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியிருந்தார்கள். ஆன போதும் கூட அந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஒரு கைது நடவடிக்கை என்பது அல்லது அது தொடர்பான விசாரணை என்பது ஒரு தேக்க நிலையிலேயே காணப்பட்டிருந்தது. குறிப்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவர் ஒரு பேராசிரியர் கடத்தப்பட்ட விடயம் தொடர்பாகவே அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட சமூக வலைத்தளங்களிலே அவர் ஈஸ்டர் தாக்குதலுக்கு இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் என அரசல் புரசலாக கதைகள் வந்தாலும் கூட அது உத்தியோகபூர்வமான ஒரு கைதாக பார்க்கப்படவில்லை. ஆன போதும் கூட இன்றைய நாளிலே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை நேரடியாக ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்பட்ட சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக அமையும் என்று சொல்லி போலீசார் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த நிலையிலே குறிப்பாக சுரேஷ் சாலேயை குற்றம் சாட்டி வெளிப்படுத்தப்பட்ட ஆவணப்படத்தை தொடர்ந்து சுரேஷ் சாலே தொடர்பாக பேசப்பட்ட விடயங்கள், குறிப்பாக அவரை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து இதனுடைய சூத்திரதாரிகளை அறிய வேண்டும் என்று சொல்லி பேராயர் மல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட எதிர்கட்சி தரப்புகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாலும் கூட இன்றைய நாளில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக சுரேஷ் சாலே இன்றைய தினம் பேலியகுடவில் அவரது இல்லத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருடைய வீடு முழுமையாக சல்லடை போட்டு தேடப்பட்டு சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சுரேஷ் சாலே பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணனி உள்ளிட்ட பொருட்கள் தற்போது விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதில் மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாளர்கள் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் போலீசார் முதற்கட்டமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் அவரை தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த விசாரணை நாட்கள் நீடிக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. இந்த நிலையிலே சுரேஷ் சாலேவின் கைது உண்மையிலேயே இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்துமா அல்லது இது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தாக்குதல்தாரிகளின் பின்னணி என்ன என்பதை மக்கள் முன் அம்பலப்படுத்துமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றது. இதற்கு சுரேஷ் சாலேவின் கைது மற்றும் போலீசாரின் விசாரணை, அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். அண்மைய நாட்களிலே பேசுபொருளான கிவில் ஓயா திட்டம் நடைமுறைக்கு வந்தால் நாங்கள் எல்லை கிராமங்களை விட்டு நாங்கள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லி முல்லைத்தீவு எல்லை கிராம மக்கள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையினால் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள கிவில் ஓயா திட்டம் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளவிருப்பதாக தமிழ் தரப்புகள் எச்சரிக்கை விடுத்து
அது தொடர்பான பெரிய போராட்டங்களையும் வவுனியா வடக்கு நெடுங்கணியிலே நடத்தியிருந்த நிலையிலே அது தொடர்பான அதிர்வலைகள் தற்போது எழுந்திருக்கின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு வவுனியா எல்லை கிராமங்களிலே நடைபெறுகின்ற விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள அல்லாட்டில் வெளியில் இருப்பவர்கள் பலருக்கு அது தெரிவதில்லை என்று சொல்லி அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றார்கள். குறிப்பாக கிவில் ஓயா தொடர்பான ஒரு கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்திலே இடம்பெற்றது. குறிப்பாக அரசியல் தரப்புகள், சிவில் சமூக பிரதிநிதிகள், சட்டத்தரணிகள், கல்வியலாளர்கள், ஊடகவியலாளர்கள் என அனைவரும் இது தொடர்பில் கலந்துரையாடி, குறிப்பாக கிவில் ஓயா திட்டத்தினால் நேரடியாக பாதிக்கப்படவிருக்கின்ற எல்லை கிராம மக்களின் பங்கேற்புடன் நடத்தப்பட்ட குறித்த கலந்துரையாடலிலேயே அந்த எல்லை கிராமத்து மக்கள் தமது ஆதங்கங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக 1984ஆம் ஆண்டு நாங்கள் அந்த எமது பகுதி, அதாவது அந்த எல்லை கிராமங்களிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டு மீள்குடியேற்றம், குறிப்பாக 2012ஆம் ஆண்டு நாங்கள் மீள்குடியேற்றப்பட்டோம். அப்போது எமது வாழ்வாதாரங்களுக்கு மிக உறுதுணையாக இருந்த 5 குளங்கள் எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டே நாங்கள் மீள்குடியேற்றப்பட்டோம். அப்போதே நாங்கள் ஒரு ஊட்பற்று காரணமாகவே நாங்கள் அப்போது அந்த தொடர்ந்தும் அந்த பகுதியிலே நாங்கள் குடியேறி வாழ்ந்தோமே தவிர எமது வளங்களாக கருதப்படுகின்ற குளங்களோ விவசாயம் செய்வதற்கான ஏதுகளோ மிக குறைந்த அளவிலேயே அங்கு காணப்படுகின்றது, அதற்கான வளங்கள் சுரண்டப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக தற்போதும் இந்த கிவிலோயா திட்டம் நடைமுறைக்கு வந்தால், குறிப்பாக தமது எல்லை கிராமங்களை அண்டி ஜானை வேலிகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதாகவும், இதனால் கால்நடைகள், தமது வாழ்வாதாரமாக கருதப்படுகின்ற கால்நடைகளுக்கும் அளிக்கப்படுகின்ற அபாயம் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டி இருக்கின்றார்கள். குறிப்பாக எல்லை கிராமங்களிலே காணிகளை வைத்திருக்கின்ற பலரும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களே அதிகமான காணிகளை வைத்திருப்பதாகவும், அவர்கள் பலரும் அங்கிருந்து வெளியேறியுள்ள நிலையில் அங்கு ஒரு சில குறிப்பிட்ட மக்களே அங்கு வாழ்வதாகவும், இதனால் அரசாங்கத்துக்கு அங்குள்ள காணிகளை பிடித்து சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதற்கு அது ஏதுவாக வழி சமைக்கும் என்றும் அவர்கள் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்களை அடையாளம் காண்பதற்கு தாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே இந்த கிவிலோயா திட்டம் அடுத்த ஒரு வெளியோயாவாக மாறுமா என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. அந்த ஊரின் பற்றோட அந்த இடத்துல தான் வாழ்ந்து வந்து நாங்களே தவிர எங்களோட வாழ்வாதார நிலங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த எங்களோட நிலங்களை பறிக்கிறதுக்காகத்தான் இந்த எல்வலயம் என்று உருவாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த நேரத்தில் அந்த குளக்காணிகளை விடுவிக்கிறதுக்கு எங்களுடைய அந்த நேரத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முயற்சியோடு எடுத்த பொழுது ஒரு கட்டத்தில் சில குளங்களை அந்த அந்த மகாபலி எங்களுக்கு விட்டு தாரதுக்கு ஒப்புக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இருந்த அரச அதிபரனால் அந்த செயல்பாடு ஒரு அக்கறை இல்லாதாலே அந்த முயற்சி எங்களுக்கு தோல்வி அடைஞ்சது. நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் அக்கறையாக இருந்திருந்தால் அந்த குளக்காணியிலே நான் ஒரு குளத்தையாவது மீட்டிருக்கலாம். நான் இதையும் சொல்ல வரேன்டால், நாங்கள் இப்போ கிவிலோயா என்று வாரபடியால் நாங்கள் எங்களுடைய காணி அனைத்தும் பிடிச்சாச்சுது. இப்போ கிவிலோயா என்று வந்தால் எங்களுடைய காணி முற்று முழுதாக வெளியேறப்படும். நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேற கட்டம்தான் உருவாகி இருக்கின்றது. ஏனென்றால் சில உங்களுக்கு உண்மையாக பேருகளை சொல்லி கொண்டிருக்கத்தான் தெரியும். அங்கே நடக்கிற நிலவரம் கடுமோசமானது. சுருக்கமாக முக்கியமாக சொல்ல போனோம் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரன் அவர்கள் இல்லை என்றால் நாங்கள் வேலைக்கே வெளியேறி இருப்போம். என்னென்றால் அவர் மாகாண சபையில் இருந்த பொழுதும் சரி, மாகாண சபையில் இல்லாமல் இருந்த பொழுதும் சரி, இப்போ பார்லிமெண்ட் வந்தவர்கள் டாக்டர் அந்த நேரம் அவர் எம்பியாக இருக்கல, இதே நேரத்தில் கஜேந்திரகுமார் எம்பியாக இருந்தவர், அவரும் எங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து போராடி அவர்களின் முயற்சியால் தான் நாங்கள் அந்த கிராமத்தில்
இன்று வரைக்கும் வாழக்கூடிய சூழல் இருக்குது. இந்த கிவிலோயா திட்டம் அங்கே நடைமுறைக்கு வந்தால் நிச்சயமாக ரவிகரன் இன்னைக்கு தெரியும், அந்த மக்கள் அங்கே இருந்து புரிய வேண்டும் என்னென்றால் இன்றைக்கு அவர்கள் அந்த கிவிலோயா திட்டத்தில் வர அவைகளின் பிளானின்படி இன்றைக்கு கரண்ட் வேலி ஒன்று போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வேலி போட்டால் எங்களுடைய முக்கியமான வாழ்வாதாரம் கால்நடைகள், பண்ணையாளர்கள் இருக்கிறார், அந்த மாடுகள் அங்காலே போக இயலாது. அப்போ அவர்கள் அதுகளையும் கொண்டும் நாங்கள் மழையை நம்பித்தான் அந்த விவசாயம் செய்கிறோம். எங்களுக்கு அந்த விவசாய நிலங்களில் எந்த அபிவிருத்தி ஒன்றும் செய்து தர மகாபலி ஏற்றுக்கொள்ளாது. அரச உத்தியோகத்தருக்கு விருப்பம் 100% இருந்தாலும் மகாபலியின் அதிகாரத்தாலே அந்த அபிவிருத்தி ஒன்றும் செய்யப்படுவதில்லை. என்னென்றால் எங்களுக்கு அந்த வீதிகளை, அந்த கம வீதிகளை அபிவிருத்தி செய்து தந்தால் நாங்கள் அங்கே நிலைத்திடுவோம் என்ற எண்ணத்தாலே எங்களை ஏதோ ஒரு வழியிலே உங்களுக்கு துன்புறுத்தி அந்த கிராமத்திலிருந்து வெளியேற்றுவதுதான் அரசின் நோக்கம். மற்றது எங்களுக்கு பிரதேச செயலாளரால் எங்களுக்கு குடியிருக்கிற காணிக்குரிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த அனுமதி பத்திரங்கள் உறுதி தரலாம் என்ற ஒரு பொய்ச்சாட்டை சொல்லி அவ்வளவும் மீளவும் அரசாங்கத்தால் பெறப்பட்டுள்ளது. இன்று வரைக்கும் அந்த அனுமதி பத்திரம் எங்களுக்கு திருப்பி வழங்கப்படவில்லை. அவையோட நோக்கம் என்னென்றால் அது மகாபலியோட இணைச்சு அந்த நாயாத்துக்கு அங்கால இருக்கிற மக்களை முற்றுமுழுதாக வெளியேற்றுவதுதான் அவையோட நோக்கம். உண்மையில் அந்த கிராமத்தின் பரம்பரையான வயது இறந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு நானே அந்த கிராமத்திலேருந்து வெளியேறதுக்கு எனக்கு 17 வயசு, இன்றைக்கு எனக்கு 60 வயசு. அப்போ எனக்கு அந்த நேரத்திலே 17 வயசிலே இருந்தபடியாக அந்த பற்று எனக்கு இருக்குது. மற்றது தொடர்ந்தும் இந்த போராட்ட காலங்களிலே எங்களுடைய அதிலே தொடர்பு இருந்தபடியால் எங்களுக்கு இன்று வரைக்கும் அந்த பற்று எங்களை விட்டு போகவில்லை. அந்த மண் பற்றோடு இருக்கிறோம். ஆனால் அந்த இளம் சமுதாயத்துக்கு அந்த கிராம பற்று குறைந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அக்கறை இல்லாமல் உண்மையில் இருந்தால் எங்களுடைய நிலம் உண்மையாக விட்டு போகும். முக்கியமாக யாழ்ப்பாணத்து மக்களுக்கு 3000 ஏக்கர் காணி இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பட்டியல் இருக்கிறது. நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து பலரை தேடி திரிஞ்சும் ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு சந்தித்திருக்கின்றது. அவர்கள் நாளைக்கு அங்கே வருகின்றார்கள் அந்த காணியை பார்க்குறதுக்கு. எம்பியும் நானும் பல லாவச்சேரி, யாழ்ப்பாணம், பருத்துறை நிறைய பேருக்கு இருக்குது. எங்கிட்ட அவருடைய அனுமதி பத்திரத்தின் நம்பர் இருக்குது, ஐசி நம்பர் இருக்குது. வெளிநாடு கூடி தொடர்பு கொண்டிருக்கின்றோம் அவர்களை எடுக்கிறதுக்கு. அவருடைய காணி ஒரு 1000 ஏக்கருக்கு கிட்ட தள்ளப்பட்டுட்டது. அது பாராளுமன்ற உறுப்பினர் தடுத்திருக்கின்ற மீதி காணி காடாகத்தான் இருக்கின்றது. அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சிங்கள மக்களுக்கு 25 ஏக்கர் வீதம் பெரிய பண்ணப்பட அப்போ எங்களுக்கு அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் இல்லாதபடியால் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்கள் அந்த கிவிலோயாண்டு கொண்டு வர்றது அந்த பெரிய அங்கே மணலாத்துக்கு அந்த பகுதிக்கு கொண்டு வர காரணம் என்னென்றால் அந்த யாழ்ப்பாணத்தாக்கிட்ட காணின்றது வடிவாக தெரியும், அவர்கள் பெறமாட்டார்கள் என்று தெரியும். அந்த காணிகளை முக்கியமாக பிடிக்கணும் என்றதான் எங்களுடைய அங்காளி, இந்த நெடுங்கணியை விட அங்காளி பக்கத்தில் உள்ள பிரச்சனை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகவே நான் கேட்டு என்ன பிரச்சனை என்றால் எங்களோட கிராமம் உண்மையாக விடுபடுமா இருந்தால் உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாங்கள் பெரிய துன்பப்பட்டுத்தான் அந்த நிலத்தை விடக்கூடாது என்றதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். மற்றொரு விடயமாக பார்க்கப்படுகின்றது, குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இன்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்லின கட்சி ஜனநாயகத்தை பேணுவதற்காக சிதறி கிடக்கின்ற எதிர்கட்சிகளை அணிதிரட்டும் வகையிலே இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்படுவதாக அறிய முடிகின்றது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலே மிக பலம் பொருந்திய நிலையிலே தற்போது ஆட்சியில் இருக்கும் நிலையிலே எதிரணியில் இருக்கின்ற தரப்புகளை ஒன்றிணைக்கும் வகையிலே இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் அனுரபிரிய தர்ஷன ஜாப்பா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச, நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுகின்ற நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க,
உள்ளிட்டவர்களை இந்த குழுவினர் தற்போது சந்தித்துள்ளனர். குறிப்பாக ஆளும் தரப்பு மிக பலமாக இருக்கும் நிலையில் ஜனநாயகத்தை பேணுவதற்காக சிதறியுள்ள எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பௌத்த மகா சங்கத்தினரின் ஆலோசனைக்கமைய குறித்த சந்திப்புகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவை குறித்த தரப்பு சந்தித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த குழுவிலே ஜிஎல் பீரிஸ், முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், அனுர பிரியதர்சன ஜாப்ப, மஹிந்த அமரவீர, உதய கம்மன்பில ஆகியோர் இந்த குழுவில் பங்கேற்று இந்த சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். குறிப்பாக ஆளும் தரப்பு மிக பலமாக இருக்கும் நிலையிலே சர்வாதிகாரமாக செயற்படும் போக்கை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்த்தரப்புகளை அணிதிரட்டுகின்ற ஒரு முயற்சியாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு அந்த இரண்டு கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களும் முயற்சித்து வந்தாலும் கூட சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க என்ற இரண்டு தலைவர்களை இணைப்பதிலே அங்கு சிக்கல் காணப்படுவதாகவே தெரிகின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் கீழ் செயற்பட்ட சஜித் பிரேமதாச ஒரு கட்டத்திலே அதில் தொடர்ந்து பயணிக்காமல் தனியாக, குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி என்று சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து தனியாக செயற்படுகின்றார். தனியாக செயற்பட்டு பாராளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலிலே அவர் போட்டியிடுகின்றார். இந்த நிலையிலே தற்போது ஒரே கட்சியில் இருந்த தரப்புகள் இரண்டு தரப்பாக பிரிந்து நிற்கின்ற நிலையிலே மூன்றாவது தரப்பாக பொதுஜன பெரமுன காணப்படுகின்றது. இதே வேளையிலே சுதந்திர கட்சி என்று சொல்லி பல்வேறுபட்ட கட்சிகள் சிதறி காணப்படுகின்றார்கள். இவர்களை ஒரே குடையின் கீழ் ஒன்றுபடுத்துகின்ற நோக்கிலேயே இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் ரீதியில் தேசிய மக்கள் சக்தி பலம் பொருந்திய அரசாங்கத்தை எதிர்ப்பதற்கு எதிர்க்கட்சிகள் தற்போது எடுக்கும் முயற்சி எந்தளவு தூரம் சாத்தியமாகும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்றைய நாளில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருந்தோம். அந்த வகையிலே மேலும் சில தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி.